தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். தியாக உணர்வும் சேவை மனப்பான்மையும் கொண்ட கடகராசி நேயர்களே, வருகிற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கடகராசிக்கு அஷ்டம சனி நிறைவடைகிறது. கடந்த 2.5 ஆண்டுகளாக கடக ராசிக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வயதுக்கேற்ப, தகுதிக்கேற்ப, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த கடக ராசிக்காரர்களும் சந்தோஷமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் அஷ்டம சனியாக உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிய வயது உடையவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல், விரும்பிய செயலை செய்ய முடியாமலும் மிகவும் மன வருத்தத்தில் உள்ளீர்கள். எப்படி படித்தாலும் வரவில்லை என்ற வருத்தத்தில் உள்ளீர்கள். பருவத்தில் உள்ளவர்களோ அனைத்திலும் மன வருத்தம், அனைத்திலும் தெளிவில்லாத நிலைமை, மன உளைச்சல். சிலருக்கு காதல் விஷயத்தில் கசப்பான அனுபவங்களே மிஞ்சி உள்ளது. வேலைக்கு செல்பவர்கள் வேலை விஷயத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வேலை கிடைப்பதில்லை. சிலருக்கோ வேலை கிடைத்தாலும் நல்ல சம்பளம் கிடைக்கவில்லை. விரும்பிய எதையும் செய்ய முடியவில்லையே என்ற மன ஏக்கத்தில் கடகராசிக்காரர்கள் உள்ளீர்கள். திருமண வயதுடையவர்கள் திருமணம் ஆகவில்லை என்ற மன வருத்தமும், அப்படி திருமணம் ஆனவர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே என்ற மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள். ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்று புரியாத புதிராகவே இருக்கிறது. தொழில் நிறுவனங்கள் நடத்துவோர் தொழில் சரியாக செல்லவில்லை, தொழிலில் வருமானம் சரியாக இல்லை என்ற மன வருத்தத்தில் உள்ளீர்கள். அஷ்டம சனியானது எல்லா வயதினரையும் வயதுக்கேற்ப பாதிக்கத்தான் செய்கிறது. 50-60 வயது கடந்தவர்களையும் பிள்ளை சரியாக படிக்கவில்லை, பிள்ளைக்கு சரியான நேரத்தில் திருமணம் முடித்து வைக்க முடியவில்லை, பிள்ளைகள் பிரிந்து வெளிநாடு சென்று விட்டார்கள், பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம், அதை போன்ற மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள். இந்த அனைத்து துன்பங்களும் வருகிற மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சியோடு உங்களுக்கு முடிவடைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் என்ன செய்வது என்றே தெரியவில்லை, வருகிற வருமானம் எங்கு செல்கிறது என்று தெரியவில்லை, அதுபோன்ற மிகவும் மனக்கலக்கத்தில் உள்ளீர்கள். அதிலும் 6-8 தசாபுத்தி நடப்பவர்கள் மருத்துவ செலவு, வம்பு வழக்கு, வீண் பிரச்சனைகள், நாம் எதுவுமே செய்யவில்லையே, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருகிறது என்று புரியாத ஒரு எண்ணத்தில் இருக்கிறீர்கள். பொதுவாகவே அஷ்டம சனி காலத்தில்தான் அண்டை வீட்டார் கூட நமக்கு எதிரிகளாக மாறி இருப்பார்கள். 8இல் உள்ள சனி பகவான் 3ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்ப்பதால் தொழிலை மந்தமாக்கி, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி, போதிய வருமானம் இல்லாத அளவு பிரச்சனைகளை தந்து, குழந்தைகளால் செலவு, குழந்தைகளுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்வில் அஷ்டம சனியை கடந்து விட்டாலே பெரிய பிரச்சனைகளை தாண்டி விட்டோம் என்றுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் வருகிற சனி பயிற்சியானது. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார். உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுகிறது. இந்த சனி பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு செல்கிறது. இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம். 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் தந்தை வழியில் சிறு சிறு தொந்தரவுகளை தருவார். தந்தையுடன் கருத்து வேறுபாடு, உடல் நலத்தில் பாதிப்பு, தந்தை சொத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவது என்று சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். 3ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தனது 7ஆம் பார்வையாய் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் விஷயத்திலும் கவனம் தேவைப்படும். தனது 10ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். எதிரிகளால் சில தொந்தரவுகள் இருக்கும் என்பதால் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. இருப்பினும் அஷ்டம சனியை கடந்து விட்டதால் இனி பெரிய துன்பங்கள் எதுவும் இருக்காது. இனி வரப்போகும் காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமிகு காலகட்டம் என்றே சொல்லலாம். இப்பொழுது கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலையும் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பற்றி பார்ப்போம். கடகராசியானது நீர் ராசி. கடகத்தின் அதிபதி நீர் கிரகம் என்பதால் கடகராசிக்காரர்கள் திருச்சியில் அமைந்துள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நோய் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் நன்மையும் மேன்மையும் அடையலாம். திங்கட்கிழமையன்று இயலாதவர்களுக்கு அரிசி தானமாக கொடுக்கலாம். அரிசி மாவில் கோலமிடுவதன் மூலம் கடகராசிக்காரர்கள் சிறந்த நன்மையை அடையலாம். பொதுவாகவே ராசிநாதன் கோவில் சென்று வருவதன் மூலம் தீராத கடன் பிரச்சனைகளும் நோய் தொந்தரவுகளில் இருந்தும் விடுபட்டு
வாழ்வில் மேன்மை அடையலாம். திருச்சியில் அமைந்துள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அடையலாம். கடக ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயிலும் நட்சத்திரங்கள் உள்ளன. நட்சத்திரநாதன் கோயில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்வில் சகல தோஷங்களும் நீங்கி கடன் தொந்தரவுகளும் நீங்கி வாழ்வில் மேன்மை கிடைக்கும். அதன்படி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அமைந்துள்ள அதிதீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் விலங்குளத்தில் அமைந்துள்ள அக்ஷயபுரீஸ்வரர் திருக்கோவில் சென்று வணங்கி வருவதன் மூலம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று எல்லா தோஷங்களும் நீங்கி சிறப்புடன் வாழலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் தனது நட்சத்திரநாதன் திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருந்துதேவன் குடியில் அமைந்துள்ள கற்கடேஸ்வரர் திருக்கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் மேன்மை அடையலாம் என்பது ஐதீகம்.